ஐயோ எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே. இவ்வளோ வேற இன்னும் ஆளை காணோம். வந்துட்டா. ஓ யப்பா, உங்க வீட்டு ஆளுங்கிட்ட தப்பிச்சு வர்றதுக்குள்ள யப்பா எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுடா. என்னவோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி உங்க அம்மா எனக்கு அப்படி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஆல்ரெடி நான் 3 மாசம். இப்போ என்னடா பண்றது? ஏய் அதான் எனக்கும் ஒன்றும் தெரில. நானே ரொம்ப நாள் யோசிச்சு தானே இருக்கேன். இறுதி கொண்டாடுறோம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சிருக்கியா? இப்போ எதுக்குடா அது? ஏய் சொல்றது சரி, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இரு. இந்தா அந்த ஃபோன் எடு. அதில் விக்ரம் மார்னிங் பிஜிஎம்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணு. பண்ணிட்டியா? ப்ளே பண்ணு. இப்போ சூப்பராக நம்புவாங்க. எப்படி? சூப்பரா. சரி, அப்புறம் காலைல போகும்போது இந்த தலைமுடி போட்டுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சிட்டு போ. அப்படியே கொஞ்சம் டயர்டாக போ. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூட்டு பாடு. அதுதானே உனக்கு தெரியாதா? சரிவா தூங்கலாம். அடே 90s நாகராஜா, இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்காக தான்டா இத்தனை வருஷமா கண்ணி கழியாமல் இருந்தேன். என்ஜாய் பண்ணிடு. உட்காரலாமா? உட்காருங்க. அப்படியே கையை வெயி. ஐயோ ஐயோ சிரிக்கிறாளே. மேலே கையப்போ. அச்சு அச்சு அச்சு. இது மாலை இருக்குல்ல, அதான் ஒரே சுத்திட்டு இருக்கு. ஓகே போ. சொதப்பாதடா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், டயர்டா இருக்கு, தூங்கலாமா? தூங்கலாமா? ஏன் வேணாமா? இல்ல நானே அதான் சொல்லான்னு வந்தேன். கல்யாணத்துல போட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது உங்களை நான் தூக்கி தூக்கி நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க தூங்குங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட்டு வேற. அடி பாவி, எங்களை மாதிரி 90s கிட்டுக்கெல்லாம் கல்யாணன்றதே ஒரு கனவு தாண்டி. அதில் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் போகிறதுலாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் இப்படி மண்ணை வாரி போட்டியடி. இதில் கொரட்டை வாரியாடி. இதுக்கு மேலே நம்ம உயிரோட வந்து என்ன பிரயோஜனம்? செத்து தோடா. ஏ அனு 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 வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா வா வா. என்னடா உன் பிரச்சனை? எதுக்குடா வேலை செய்ய விடாம இப்படி கத்திட்டே இருக்க? இங்க பாரு, 30 நாளைக்கு தேவையான 30 வகையான சாப்பாடையும் ரீல்ஸை பார்த்து சேவ் பண்ணி வச்சிட்டேன். போறோம், சாப்பிட்றோம், என்ஜாய் பண்றோம். என்ன சொல்ற? சொல்லு. இப்போ சொல்றேன் கேளு. 1ஆம் தேதி அண்ணா நகர்ல இருக்க அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல அங்க போனா அங்க 140 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி காம்போ இருக்கான். அதுல அங்க சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, பிரிஞ்சாலு, பிரெட் அல்வாவும் தராங்களாம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூடவே குல்ஃபியும் வெத்தலை அல்வாவும் தராங்களாம். அதை போய் சாப்பிட்றோம். அதே மாதிரி 2ஆம் தேதி எக்மோர்ல இருக்க இந்த இடத்துல 240 ரூபாய்க்கு ஒரு பஃபே சிஸ்டம் இருக்கான். அதுல பறக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, இறங்குறது, எகிர்றது, பறக்கிறது, மிதக்கிறது, ஓடுறது, இறங்குறது எல்லாமே இருக்கான். அதை போய் சாப்பிட்றோம். அதே மாதிரி 3ஆம் தேதி எப்படி? ஓகே தான், போயிடுவோம்ல? டேய், கேக்குறதுக்கே எனக்கு வாயில எச்சி ஊறுதுடா. ஓகேவா, போயிடுவோமா? எல்லாம் ஓகே தான். ஆனா நான் 30 நாளைக்கும் தேவையான உப்புமா பாக்கெட்லாம் நேத்தே வாங்கி வச்சிட்டேனே. அது வேஸ்ட் ஆயிடும்டா. உப்புமாவா? அடி பாவி, அதுக்கு எதுக்கு நீ மூச்சை பிடிச்சி இன்ஸ்டாகிராம் வாங்குற மாதிரி பேசியிருந்தேன்? ஏய், 30 நாளைக்கு எத்தனை வெரைட்டி சொல்லிட்டு இருக்க? மனசாட்சி நம்ம உப்புமான்ற. உப்புமா என்னடி வெரைட்டி இருக்கு? டேய், என்னடா இப்படி சொல்ற? உப்புமால இல்லாத வெரைட்டியா? இப்ப சொல்றேன் கேளு.
ரவை உப்புமா, சேமியா உப்புமா, கேரட் உப்புமா, பீன்ஸ் உப்புமா, கோதுமை உப்புமா, பப்பாளி உப்புமா, தக்காளி உப்புமா, பாவக்காய் உப்புமா, கோவக்காய் உப்புமா, பொடலங்காய் உப்புமா, வெங்காய உப்புமா, வெண்டைக்காய் உப்புமா, சுண்டைக்காய் உப்புமா, கத்திரிக்காய் உப்புமா, முருங்கைக்காய் உப்புமா, கிச்சடி உப்புமா, தேங்காய் உப்புமா, மாங்காய் உப்புமா, பீட்ரூட் உப்புமா, பொட்டேட்டோ உப்புமா, காலிஃப்ளவர் உப்புமா, லெமன் உப்புமா, கொத்தமல்லி உப்புமா, புதினா உப்புமா, பச்சை மிளகாய் உப்புமா, முந்திரி உப்புமா, பாதாம் உப்புமா, அல்வா உப்புமா, கேழ்வரகு உப்புமா, சொரக்காய் உப்புமா. இத்தனை உப்புமா வெரைட்டி இருக்கு. நம்மளுக்கு மூச்சு வாங்குது. இப்போ இத்தனை உப்புமா சொன்னல, இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒரு உப்புமா பண்ணிருக்கேன். அதை எடுத்துட்டு வரேன். டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இன்னைக்கும் அதே உப்புமாவா? ஜெனி இங்க வாடி. வரேன். என்னங்க சும்மா கத்திட்டு இருக்கீங்க? என்னடி அக்கவுண்ட்ல இருந்து 20,000 ரூபாய் எப்படி இருக்கு? என்னடி பண்ண? சொல்லிடி, முழிக்காத. அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்கினேன். ஏய், அப்படி என்ன 20,000 ரூபாய்க்கு வீட்டுக்கு தேவையான பொருள்? 4 புடவையும் 3 பிளவுஸும் வாங்கினேன். அடி பாவி. சாரி இல்ல, வீட்டுக்கு தேவையான பொருள் அடி. ஆமா, எல்லாம் வீட்டுல தானே இருக்கு. ஐயோ, இப்ப பார்த்து ராஜிகா பேசுறாளே. யாரும் வாங்கி தர மாட்டேன், நம்மளே வாங்க விட மாட்டேன். ஏய், இப்படி 1ஆம் தேதியே மொத்த சம்பளத்துக்கு காலி பண்ணிட்டியே, இந்த மாதம் சாப்பிட்றது என்னடி பண்றது? ஐயோ, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லைங்க. என்னங்க பண்றது? என்ன கேளு. சரி, ஏதா பண்ணுவோம். முதல்ல நீ கேலண்டரை கையில் எடு. எடு எடு. பாரு எப்படி மாமாவோட மேஜிக். 2ஆம் தேதி ரெட் ஹில்ஸ் இருக்க ரேகா சித்தி பையனுக்கு ரிசப்ஷன். அங்க போனேன்னு வச்சுக்கோ, 2 நாள் கணக்கு சாப்பிட அங்கேயே முடிச்சிடும். என்ன சொல்ற? சூப்பரா. அடுத்து 4ஆம் தேதி நாமக்கல்ல இருக்க நாத்தனார் பொண்ணுக்கு நலங்கு. அங்க போனேன்னு வச்சுக்கோ, 4 நாள் அங்கேயே டேரா போட்டுரும். என்ன சொல்ற? சூப்பரா. அடுத்து 10ஆம் தேதி 10ஆம் தேதி நம்ம பக்கத்து வீட்டு பத்மாக்கு 10ஆம் மாசம் வளகாப்பு. அங்க போனா சாப்பாடு முடிச்சிடலாம். ஐயோ, எனக்கு ஏத்த பண்டாண்டி. சூப்பர். அடுத்து 11ஆம் தேதி எப்படி? இதான் நம்ம இந்த மாசத்துக்கான பிளான். சூப்பர்ங்க, வேற லெவல். இது நடுவுல 4 நாள் இருக்குது. அன்னைக்கு என்ன பண்றது? அதான் இருக்கவே இருக்கல எங்க அம்மா வீடு, அங்க போயிடலாம். அட, அதான் அந்த இன்ச்சவா இருக்காங்களே. சரி, ஓகே, இதுதான் இந்த மாசத்துக்கான பிளான். சட்டுப்புறம் ட்ரெஸ்ல அது கிளம்புவோம். எங்க ஒரு டவுட், இதே மாதிரி அடுத்த மாசமும் பண்ணா நான் இன்னும் 2 சாரி ப்ளவுஸ் வாங்கிப்பல. எடு சார், ஓடி போயிடு. கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா போக வேண்டி. அச்சோ, எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. சரி, சமாளிப்போம். டயர்டா இருக்குடா. என்னமாச்சு? கால்லாம் வலிக்குது. கால் வலிக்குதா? ஒரே நிமிஷம், சேர் போட்டுக்கோ, காலை மேலே வச்சுக்கோ. நான் அமைக்கட்டுமா? வேணாம். வேணாமா? கால் அமைக்கிற பிளானு காலி ஆகி போச்சு. துணி வேற எடுக்கணும். மா, துணினா நான் காலையே துவச்சி சூப்பரா காய போட்டு கொண்டு வந்துட்டோம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உட்காரு. இவன் புதுசா பண்றான். காய போடுற பிளானும் காலி. தலை வேற வலிக்குதே. தலை வலிக்குதா? அப்ப கண்டிப்பா காஃபி குடிச்சா வேணுமே. ஒரே நிமிஷம். காஃபி காஃபி பிளானு கன்ஃபார்ம் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அம்மா, எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எல்லாம் ஓகே தான். நீ எங்க போற? அச்சோ, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சா? ஃப்ரெண்ட்ஸு கூட 4 நாள் டூரு. ஓ, டூரு 4 நாள். ஓ, எங்க? ஊட்டி. ஓ, ஊட்டி. சரி, போயிட்டு வாப்பா. ஓகேவா? நிஜமா தான், போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னாச்சு? 4 நாள் போற, வேற எதுவுமே இல்லையா? இங்க இல்ல, ரூமுக்கு போலாம். ரூமுக்கா? ஓகே, வாங்க. இந்த வரேன். ரொமான்டிக்கா வரேன் பாரு. எவ்வளோ நாளாச்சு.
ஃபர்ஸ்ட் நைட்டை பார்த்த மாதிரியே இருக்கா. ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போறேன். ஐயோ, tour போக மாட்டேன், போக காலையில மாட்டேன், இருந்து போக மாட்டேன், என்னடா போக மாட்டேன். வேலைலாம் ஐயோ. செய்யறேன்னு பார்த்தா காரியத்துக்காக எனக்கு நீ வேலை செய்றான். இல்ல 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 டூர் கேக்குது உனக்கு. டூர் போக மாட்டேன். போவியாடா நீ? சத்தியமா சத்தியமா போக மாட்டேன். சத்தியமா போக மாட்டேன். என்ன போக கூட்டு மாட்டேன். போ, ஐயோ, வக்கீல் வேட்டி வந்து வேட்டி வேட்டி. friends கூட வேட்டி போ. உரி, வேட்டி உரி, ஏய், வேட்டி உரி. நில்றா, நிக்க மாட்டேன். நின்ன அடிப்ப. என்ன ஒண்ணுமே புரியல. சரி நம்ம வழக்கம் போல பொம்மைய பாப்போம். ஏங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை. அம்மா வீட்டுக்கா? என்னங்க போலாம்ல? இன்னைக்கு இருக்குடி உனக்கு ஆப்பு. இதுக்கு தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ண. அம்மா வீட்டுக்கு நீ போகிறத பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இந்த கால் இருக்குல்ல, ஒரு 2 நாளாக வலிச்சுட்டே இருக்கு. அதான் என்ன கால் தானேங்க, ஆ. நான் அமுக்கி விடுறேன், மேலே வச்சுக்கோங்க. நீ அமுக்கி விடுறியா? சரி அமுக்கு அமுக்கு, நல்லா அமுக்கு. ஆ ஆ, ஏங்க ம் கால்லாம் அமுக்கி விடுறேன், ஆ அம்மா வீட்டுக்கு போலாம்ல? போலாம். இருந்தாலும் இந்த கை வேற வலிக்குது. கை அதான் தானே, என்ன- கொடுங்க நான் அமுக்கி விடுறேன். அமுக்கு அமுக்கு, நல்லா அமுக்கு. ஏங்க அம்மா வீட்டுக்கு போலாம்ல? ஐயோ, போலாம் போலாம் போலாம். என்னன்னா இந்த தலை ஒர்க் பண்றேன்ல, ஒரே ப்ரெஷரா இருக்கு. அதான். இல்ல நீ போறதா போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ மசாஜ் பண்ணி விடுறேன். மசாஜே பண்ற? பண்ணு பண்ணு, நல்லா பண்ணு பண்ணு, நீ பண்ணு நல்லா பண்ணு. இருக்கா? இங்க இங்க இந்த பக்கம் மூஞ்சி பண்ணு. இப்போ போலாமாங்க? இப்ப பாரு என் வேலைய. சரி நீ போ. இரு இரு, ஒரு நிமிஷம். இது இந்த பச்சை தண்ணியில் குளிக்கிறேன்ல ஒரு வாரமா, அதான் இந்த கை வலி கால் வலிக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். சுடு தண்ணி இப்போ போட்டு எடுத்துட்டு வரேன். போ போ போடி. இன்னும் என்னென்ன வேலை வாங்குறேன் பார். என்ன எப்படி எல்லாம் கொடுமை பண்ணிருப்ப. வந்துட்டான். ஏங்க சுடு தண்ணி போட்டேன். போட்டியா? அதுக்குள்ளையா? ம் வேற என்ன வேலை வாங்கலாம்? அம்மா இந்த துணி. ஒரு நிமிஷம், நானே இங்க இருக்கிற வேலையிலேருந்து தப்பிக்கணும் தான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன். நீங்க விட்டா ஒரே நாள்ல ஒரு வாரத்துக்கான வேலையை வாங்கிடுவீங்க போல. அதாண்டி என் பிளானு. இது சரிப்பட்டு வராது, நான் அம்மா வீட்டுக்கு போல. போலையா? ஏய் எல்ரி, ஏய் இரி, உன்னை வச்சு எவ்வளவு பிளான் பண்ண? ஏய் இரி, ஏய் அனு அனு, வரேன் வரேன். வாடி. என்னடா? இது பேரு தியானேஷ்க்கு நாளைக்கு காலை 7 மணிக்கு கல்யாணமா. அவன் 6 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்கான். அதனால நீ என்ன பண்ற, 6 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுற. ஓகேவா? 6 மணி தானடா, அதெல்லாம் நான் அசால்ட்டா ரெடி ஆயிடுவேன். ஏய் இந்த பேரு மறுபடியும் சொல்றேன், 6 மணிக்கெல்லாம் டான் இங்க இருக்கணும். ஏன்டா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? என்னை பத்தி தெரியாதா உனக்கு? உன்னை பத்தி தெரிஞ்சனால தான் சொல்றேன், 6 மணிக்கெல்லாம் இங்க இருக்கணும். புரியுதா? அதெல்லாம் நான் ரெடி ஆயிடுவேன். நான் ரெடி ஆகலனா நீ என்ன கேளு. ரெடி ஆகல தானே இருக்கு உனக்கு. அப்ப வச்சுக்கிறேன். வா போலாமா? டேய் சாரிடா, நீ என்ன 6 மணிக்கெலாம் கிளம்ப சொன்னேன். டைம் ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு. ஏய் ஏய் அதுல என்ன இருக்கு, பரவாயில்ல வா பாத்துக்கலாம். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கல, கோச்சிக்காதடா. ஏய் நான் ஏன்டி உன் மேல கோச்சிக்கு போறேன், லூசா நீ? வா போலாம். இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஹலோ மச்சான் சொல்றா. மச்சான் அதெல்லாம் வந்துடுவேன் மச்சான், நீ கவலையே படாத மச்சான். 10 மணிக்கு தானே, அதெல்லாம் நான் ஷார்ப்பாக 10 மணிக்கு நாங்கள் இருப்பேன். நீ கவலையே படாத மச்சான். நான் அவன்லாம் கூட்டு வந்துடுவேன் மச்சான் கரெக்டா, நீ கவலையே படாத. ஓகேடா. ஓகே பை. ஐயோ ஃபங்க்ஷன் டைம் ஆகுது. ஏங்க எங்க ஃபங்க்ஷன் டைம் ஆகுதுங்க, எந்திரிங்க. 5 மினிட்ஸ். எங்க லேட் ஆயிடுங்க. நீ போய் பல்ல வளர்க்கு, நான் அதுக்குள்ள ரெடி ஆயிடுவேன். சரி ஏங்க பல்லு விளக்கிட்டாங்க, எந்திரிங்க. 5 மினிட்ஸ். எங்க ப்ளீஸ்ங்க, டைம் ஆயிடுங்க. நீ போய் குளிச்சுட்டு எனக்கு தண்ணி ரெடி பண்ண, அதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுவேன். சரி ஏங்க ஏங்க குளிச்சுட்டேங்க, எந்திரிங்க. 5 minutes, டைம் 5 ஆகுதுங்க. சுடு தண்ணி போட்டு ஆறிட போகுது, எந்திரிங்க. நீ போய் டிஃபன் ரெடி பண்ணு, நான் அதுக்குள்ள இருந்துருவேன். ஏங்க ஏங்க டிஃபன் செஞ்சு வச்சிட்டேங்க. 5 மினிட்ஸ். ஏங்க வாங்க பல் தேய்ச்சி சாப்பிடுங்க. நீ போய் மேக்கப் போடு, நான் அதுக்குள்ள ரெடி ஆயிடுவேன்.
ஏங்க எங்க மேக்கப்லாம் போட்டேங்க, டைம் ஆயிடுச்சுங்க. 5 மினிட்ஸ். இப்ப கிளம்பினா கூட போக முடியாதுங்க. நீ போய் பல்லு வளர்க்க நான் ரெடி ஆயிடுவேன். யோ நான் ஆல்ரெடி பல்லு விளக்கிட்டேன். ஏங்க 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 ஐயோ இவ ஃபங்க்ஷன் போனனால என்னாச்சுன்னு தெரிஞ்ச. டேய் ஏடி தூங்கிட்டு இருக்க? ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்ன. யோ ஃபங்க்ஷன் காலையில 8 மணிக்கு, இப்ப நைட் 8 மணி ஆகுது. அவங்க கல்யாணம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தத்துக்கே போயிருப்பாங்க. தெரிஞ்சுதானே தூங்குன? எது தெரியாம தூங்கிட்டா. இப்ப என்ன பண்ணுன்ற? இப்ப என்ன செய்ப்போ சாப்பிடுவோம். டின்னரா? காலை செஞ்ச தோசையா இருக்கு, வந்து சாப்பிடுங்க வாங்க. நீ செஞ்ச தோசையா? அது நாயே தின்னது, நாயை புரி தின்னுவேன்.